திருவள்ளூர் அருகே அறுவடைக்கு தயாராகி இருந்த நெல் மணிகள் மழைநீரில் மூழ்கி முழக்கை துவங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் கட்சூர், ஸ்ரீராம்குப்பம், மாம்பாக்கம், பூந்தவாக்கம், வடதில்லை, வேளகாபுரம் மற்றும் ஆழப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. நெல் மணிகள் முளைக்க துவங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கொள்முதல் நிலையத்திற்கு கூட கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு 4ஆம் தேதி 3 மணி அளவில் சூறை காற்றுடன் கூடிய பெரும் மழை அடித்தது. அதுவும் பனிக்கட்டி மழை பெஞ்சது. அந்த மழையினால் இங்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலங்கள் மொத்தம் சாஞ்சி சேரிலும் தண்ணியிலும் கிடக்கின்றன. அந்த பயிர்கள் மொத்தம் முளைத்து இன்னைக்கு இப்படி பாருங்கள், எல்லாமே முளை வந்துடுச்சு. இது மாதிரி மலிச்சு போயிடுச்சு. இன்னும் தண்ணியில் தான் இருக்குது. தமிழக அரசு உடனடியாக இது மேல் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஆலங்கட்டு மழையும் சூறாவளி காற்றும் அடிச்சதில் அறுவடைக்கு ரெடியாக இருந்தது. ஒரு 4 நாள் 3 நாளில் அறக்க வேண்டிய அறுப்பெல்லாம் இருந்தது. நம்ம ஊர் எல்லாம் ஒரே சீசன் தான் நடுறது. அந்த இதெல்லாம் பெரட்டு போட்டு அடிச்சதில் நெல்லும் கொட்டி போச்சு. அந்த தண்ணி நின்று அப்படியே பாய் மாதிரி எல்லா கைனியும் அப்படியே அறுவடைக்கு இருந்த கைனியெல்லாம் பாய் மாதிரி படுத்துருச்சு. விவசாயத்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஏதோ உரிய இழப்பீடு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கிறோம்.